வெல்கம் டு ஹோம் என்கேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நவம்பர் 8 எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி. யூஸ்வலாக மார்னிங் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போவோம், இல்லை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனால் இப்போது கொரோனா இருக்கிறதுனால பெரிய கோயிலுக்கு குட்டீஸ் எல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிலோ 10 years. ஸோ சஹானாவுக்கு இப்போ தான் 5+ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்கள எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் டின்னருக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது, ஸோ வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ வண்டி நல்லா ஸ்பீடாக போயிட்டுருந்தோம். NH ரோடு இப்போ போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. NH ரோட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மேம்பாலம் ஏறி இறங்கணும். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ரைடு. போகும்போது ட்ரெயின் இருந்துச்சு, ஸோ ட்ரெயின் எடுக்க முடியல. பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நல்லா நேற்று மழை பெஞ்சிருந்ததுனால ரோடு எல்லாமே நல்லா அந்த காற்று பசுமை நல்லா இருந்துச்சு. மார்னிங் ஜாக்கிங் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. வாய்க்கா தண்ணி எல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குதுல்ல. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு வந்து. இது பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன குட்டீஸ் கூட்டிகிட்டு வரல, அது மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா என்ட்ரியிலே நம்மளை செக் பண்ணி தான் விடுறாங்க. கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும் உள்ளே போகும்போது. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு போட்டாங்க. ஸோ இவர் செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. டெம்பிளில் ரொம்ப அதிகமாகலாம் கூட்டம்லாம் இல்லை, மொத்தமாகவே ஒரு 4-5 பேர் தான் இருந்திருப்போம். ஸோ ஒரு மார்னிங்கில் நல்லா இருந்துச்சு. திண்டல் முருகன் டெம்பிளோட கோபுரம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான மார்னிங்கில் இருந்துச்சு. வேறு யாருமே டெம்பிள் அதிகமாக இல்லை, பூஜை எதுவுமே பண்ணலை, ஆராதனை எதுவுமே கிடையாது. சும்மா போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு நகர்ந்து வந்துடணும். தேங்காய் பழம் பூ எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. அண்ட் குழந்தைங்க வராமல் நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஏன்னா சரி முருகர் பார்த்துட்டு வந்துடலாம், போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு கும்பிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா யாருமே இல்லை கோயிலில், ரொம்ப கம்மியாக தான், ஒரு 4-5 பேர் கிட்ட தான் இருந்தாங்க. ரிட்டன் வரும்போது என்னோடய சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ கிரியா நபி பார்த்திங்கன்னா அவங்க வீடு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் அவுட்டரில். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாஸ்கே போடல, போகிறவங்க மாஸ்க் போட்டு சேஃப்டியாக இருக்கணும். வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அண்டு புளிக்குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்குறாங்க. ஸோ அத்தையோட சமையல் தான் எப்போவும், நம்ம சமைச்சதில்லை. அண்ட் ரசம் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ரசம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தயிர் இருக்குது. ஸோ எப்போவுமே கீழே உட்காந்து மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் சர்க்கிளில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்குவோம். ஓகே, சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்னோடய டே இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால எனக்கு ஒர்க்கிங் இல்லை. ஸோ வீடியோ எடிட்டிங் அண்டு குட்டீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ குட்டீஸ் கூட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் விளையாடுவோம், கேரம், பிஸ்னஸ் அந்த மாதிரி விளையாடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அண்ட் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் கேம் என்ன கேம் விளையாடலாம் சகானா? ஆடுபுலியாட்டம். எஸ், ஆடுபுலியாட்டம். எல்லா ஆடுபுலியாட்டமுமே சகானாவும் விளையாட தெரியும். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் நம்ம ட்ரெடிஷ்னல் கேம் விளையாடுங்க. எங்களோட வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மேக் ஆர் டே ஸ்பெஷல். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.